என்ன சார், ஏதாவது வேணுமா சார்? ஒன்றும் இல்லை சக்தி, உங்களுக்கு தண்ணி ஏதாவது வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது தேவையா? இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், எல்லாமே இருக்கு. ஓகே சக்தி, புகழ் சாப்பிட்டதும் மறக்காம டேப்லெட் கொடுங்க. ஆ அப்பதான் புகழுக்கு சீக்கிரமா குணமாகும். ஓகே சார். இந்தா கடைசி வாய். சார், அந்த டேப்லெட் கவர் எடுத்து கொடுங்களேன். புகழ், இந்தாங்க. இது நைட்ல போடுறது. இந்த மாத்திரை பத்தி நர்ஸ் எதுவும் சொல்லலையே. சக்தி, அது ஏதாவது சொல்ல மறந்துருப்பாங்க. ஏதாச்சும் விட்டமின் டேப்லெட் அந்த மாதிரி இருக்கும், போட்டு விடுங்க, ஹெல்த்துக்கா இருக்க போகுது. புகழ் பேஷண்டோட அட்டெண்டர் நீங்க தானே? ஆமா சிஸ்டர். கீழே லேப்ல பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்க போய் வாங்கிட்டு வந்து வைங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது அத பாப்பாரு. சரி. என்ன புகழ், எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சாப்பிட்டியா? மாத்திரை எல்லாம் போட்டியா? போட்டேன். குட். சார். என்ன சக்தி? சார், லிஃப்ட் வர மாதிரியே தெரியல. நான் படி இறங்கி போயிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க புகழ கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? போயிட்டு வாங்க சக்தி.
என்ன ஒரு பொண்ணு, எப்போதான் இவ எனக்கு பொண்டாட்டியா கிடைப்பாளோ. உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் சக்தி. இந்த சிவாவை சிவா சிவா நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். சக்தி இப்போ கீழே போறா. ஒருவேளை 2 பேரும் மீட் பண்ணிட்டா. சார் லிஃப்ட் வேலை செய்யல சார். எப்படி ஒரு 1/2 hour ஆகும். ஓ என்ன பண்றது? சிவா எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்போம். சொல்லுங்க யோகி, எப்படி இருக்கீங்க? சிவா, ஐம் குட் சிவா. நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்ல, நான் எப்போ டெல்லி வந்தாலும் கரெக்டா கால் பண்றீங்களே, ஒருவேளை ஆள் வச்சு ஃபாலோ பண்றீங்களோ? நோ சிவா, ஜஸ்ட் யதார்த்தமா தான் கால் பண்ணேன். வாய் டென்ஷன் கூல். நான் சும்மா தான் கேட்டேன். சடன் பிளான் தான் இது. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். அப்போ நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா? ஆமா. எந்த ஹாஸ்பிட்டல்? கிரீன் கியூர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். நானும் அங்கதான் இருக்கேன். ஐயோ பாருங்களேன், நமக்குள்ள என்ன ஒரு ஒத்துமை. நான் எங்கெல்லாம் வரேனோ அங்கெல்லாம் நீங்களும் இருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? உலகம் ரொம்ப சின்னதுன்னு. அதை விட டெல்லி ரொம்ப சின்னதுங்க. என்ன சிவா, சிரிச்சு சிரிச்சு மூச்சு வாங்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஹாஸ்பிட்டல் தான் பெருசா இருக்கு, ஆனா இங்க லிஃப்ட் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. அதான் இங்க ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்துட்டு இருக்கேன். சிவா படி ஏறி வரனா? சக்தியும் படி இறங்கி தான் போயிருக்கா. ரெண்டு பேரும் மீட் பண்ண விடக்கூடாதா? படி இல்லையா? ஆமா, ஏன்? ஒன்றும் இல்லை, நிறைய படி ஏறணுமே, அதான் இப்போ போய் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேனே நினைச்சேன். நீங்க முடிச்சுட்டு கால் பண்ணுங்க, நான் வைக்கிறேன். ஹலோ, ஹலோ. சார், இந்த நம்பர் ஒர்க் ஆகுதானே பாருங்களேன். சக்தி, என்னாச்சு சார்? எதுக்கு இவ்வளவு வேகமா வரீங்க? சிவா படிவலையும் மேல வந்துட்டு இருக்காரு. நீங்களும் இதே வழியா கீழே போனீங்கன்னா 2 பேரும் மீட் பண்ணுவீங்க. அப்புறம் சிவா லைஃப் உங்களால கெட்டது மாதிரி ஆயிடும். அதை சொல்லதான் வேகமா வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? மாமா படி வழியா வராரா? ஆமா.
சக்தி இந்த பக்கம் போயிடலாம். ஆ எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க இங்க சார். புகழ்னு ஒரு குட்டி பையனை அட்மிட் புகழா பண்ணிருக்காங்க. ரைட்ல போனா ஃபர்ஸ்ட் ரூம். தேங்க் யூ. மாமா போயிட்டாரா? இல்ல இப்போ மாமா போயிட்டாரா? இன்னும் இல்ல. சக்தி சிவா இப்ப போயிட்டாரு. நல்ல வேலை சார், சரியான சமயத்துல நீங்க வந்து சொன்னீங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? மாமா என்ன பார்த்திருந்தா அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, நான் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ. ம். கொஞ்ச நேரம் என் பின்னாடி இருந்ததுக்கு நான் இந்த உலகத்தை மறந்துட்டேனே. நீ மட்டும் என் வாழ்க்கை முழுக்க இருந்தா புகழ், என்னாச்சு புகழ்? அப்ப வேணா படுத்துக்கிறியா? மில்கி பாய், வாங்க. புகழ், யாரும் வந்திருக்கா பாரு. மில்கி பாய், புகழ், மில்கி பாய், புகழ், மில்கி பாய், ஏய் புகழ், மில்கி பாய், புகழ். மில்கி பாய், இங்க பாருங்க. மில்கிமேன், மில்கிமேன் வந்துட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கு மில்கி பாய்? நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே நான் நல்லாயிடுவேன் மில்கி மேன். மகி அங்கிள், அம்மா எங்க? அம்மா வர சொல்லுங்க. அம்மா கிட்ட மில்கி மேன் வந்திருக்காருன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. மில்கி மேனும் அம்மாவும் மீட் பண்ணணும். போய் கூட்டிட்டு வாங்க. மகி. ஹலோ சிவா, நீங்களும் புகழை பார்க்க தான் வந்தீங்களா? ஆமா யோகி. ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் நான் வேற யாருன்னு நினைச்சேன். ஆனா புகழ் உங்க ஃப்ரெண்டுங்கிறத மறந்துட்டேன். வெல், நீங்க புகழை பார்க்க வந்திருக்கீங்க. யூ ஜஸ்ட் கேரி ஆன். ம். மில்கி மேன், என்ன மில்கி பாய்? எனக்கு தூக்கமா வருது மில்கி மேன். அப்ப தூங்குங்க மில்கி பாய். இல்ல மில்கி மேன், நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க.
நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். அதை விட முக்கியமா நீங்களும் எங்க அம்மாவை மீட் பண்ணணும். அப்புறம் தான் நான் தூங்குவேன் மில்கி மேன். தூக்கு மாத்திரை கொடுத்தும் இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறதுல குறியா இருக்கானே. சரி, மில்கி பாய்க்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு ஃபீவர்? அதுவா, நான் உங்களுக்கு அன்னைக்கு கடையில இருந்து வீடியோ கால் பண்ணல, ஆமா. அன்னைக்கு யாரோ எங்க போனை திருடிட்டு போயிட்டாங்க மில்கி மேன். திருடிட்டு போயிட்டாங்களா? அதனால அம்மா என்ன திட்டி இனிமே உனக்கு போன் கிடையாது, மில்கி மேன் கூட பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மில்கி மேன். அந்த ஃபீலிங்ஸ்ல தான் எனக்கு ஃபீவரே வந்துச்சு. அச்சச்சோ, பாவம் மில்கி பாய். சரி, இனிமே ஃபோன் கேட்டு அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது. நீங்க நினைச்ச நேரத்துல என் கூட பேசணும். உங்களுக்காக மில்கி மேன் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேனே. ஃபோன். ஐ, இது எனக்கா மில்கி மேன்? உங்களுக்கு மட்டும்தான் மில்கி பாய். Thank you மில்கி மேன். மில்கி மேன், இந்த போன் அம்மா என்கிட்ட இருந்து வாங்கிக்க மாட்டாங்கல்ல? வாங்க மாட்டாங்க. சரி, நீங்களே அம்மா கிட்ட சொல்லிடுறீங்களா? சொல்றேன் மில்கி பாய். மில்கி மேன், இன்னைக்கு நீங்க அம்மாவை மீட் பண்ணாம போவே கூடாது மில்கி மேன். இன்னைக்கு கண்டிப்பா அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன். சரியா?